ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் வெஜிடபிள் சேவை தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் அரை கிண்ணம் வரைக்கும் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற அரிசி சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போகிறோம், ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். 2 நிமிஷத்தில் இது நல்லா அரை பதத்துக்கு வெந்து வந்துடுத்து பாருங்கள். இப்போ தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்புலாம் செவந்து வந்தோடனே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு வேற எதுவும் சேர்க்க போகிறதுல பச்சை மிளகாய் காரம் தான். நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 3 தக்காளி பழம் நைஸாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன். காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்நீரில் உப்பு போட்டு 5 நிமிஷம் வச்சிருந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அந்த காய் வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி. அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம சேவையிலையும் உப்பு போடல, சேவைக்கும் காய்க்கும் சேர்த்து நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வெந்து வரட்டும். இப்போ பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுது. தண்ணி ரொம்பவும் இல்லை, தண்ணி சுத்தமாக வத்தியும் போகலை. இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. லேசா சலசலப்போட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சேவையை சேர்த்தாதான் அந்த காய்கறி உப்பு உரப்பு அந்த வெஜிடபிளோட அந்த வாசனை அது எல்லாமே டேஸ்ட் எல்லாமே அதில் ஏறும் சேவையில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற சேவையை சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விட்டுடலாம். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறி சேவையோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுடலாம். நம்மளுடைய வெஜிடபிள் சேவை சூப்பராக ரெடி ஆயிடுத்து. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.